கமான். கரும்பு இருக்கா? வா வா வா, அப்படியே போய் சைக்கிள் உக்காரு. மாங்காய் வெட்டிக்கு போயிட்டு இருக்கோம். அப்படியே கடையிற கேப்பில் கரும்பு. ஒரு பயணம் எதுக்குன்னா மாங்காய் அறுத்துட்டு வரதுக்கு. ஒரு 10 மாங்காய் தான், துரத்துக்கோல் எதுவும் இல்லை, மரமும் ஏற முடியாது, ஏன்னா அங்கே லைன் கம்பி இருக்குது. ஸோ வந்து கல்லில் அடிச்சு மாங்காய் வெட்டிக்கு ஈடுபட போகிறோம். நம்ம கூட வருது யாருன்னா மாவீரன். இவர் வந்து சிறந்த மலாட்ட திருடன். மலாட்ட திருடி பெரும் பேர் பெற்றவர். இப்போது அதையும் தாண்டி கரும்பை நோக்கி பயணம் செல்கிறோம். லெட்ஸ் கோ ஆன் டு வீடியோ. அப்படியே கொல்லிக்கு வந்துட்டோம். இதுதான் கொல்லி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது. மேகமூட்டமாக மழை வரும்ல, மழை வரும். சைக்கிள் எங்கே உடப்பார? சரி விட்டா, பார்க் பண்ணிட்டோம் சைக்கிளை. இந்த பையன் சைக்கிள் ஓட்டுறதுக்கு அழுதுனே சைக்கிள் எங்கேயோ விட்டுட்டான். அப்படியே திரும்பினா ஒரு அற்புதமான இயற்கை காட்சி, கொல்லி பயணம். இப்போ நம்ம மாங்காய் மரம் எங்கே இருக்குன்னா கரெக்டாக இந்த தென்னை மரத்துக்கு பின்னாடி இருக்குது. காற்று பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. மழை வந்துடக்கூடாது. மழை வந்தால் நம்மளோட பிளானுக்கு பாதகமாக எதனா ஏற்பட்டுரும். இந்த பையன் தான் மலாட்டு திருடுறதுக்கே ரெடியாக இருக்கிறான்ப்பா. 1008 ஆல்ரெடி பாக்கெட்டில் என்ன வச்சுருக்காட்டு, பாக்கெட்லேருந்து எடுத்துக்காட்டு. ஆல்ரெடி வேட்டைக்கு போனதாக கேள்விப்பட்டேன். பாக்கெட்டில் என்ன அது காட்டு. இங்கே பாருங்க, ஆல்ரெடி கையிலே மலாட்டு திருடி வச்சுக்கிறான். திருட்டு போய் நம்மளுக்கு 3 கட்சிக்குது. 3 மலையா? ஓ 3 இருந்ததா? யாருன்னா கிடைச்சதுன்னா லைக் பண்ணுவோம். சரி சரி. இப்போ வந்து பயணத்தை நோக்கி போயிட்டே இருக்கோம். சொல்லுங்க மாவீரன், நீ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்தமாரி அனுபவம் உண்டா? என்ன அனுபவம் இருக்கு? மாங்காய் கல்லால் அடிச்சு, மல்லாட்டு தெரியாமல் திருடி, கரும்பு காட்டில் பூந்து உடச்சி, உப்பு மிளகா தூள் போட்டா. கரும்பு இல்லையா? மாங்காய் இல்லையா? கரும்புல வந்து என்ன போடுவேன்? கரும்பு உசுப்போம். உசுட்டு எலுமிச்சை பழம் தெரியுமா? எலுமிச்சை பழம் உள்ள இப்படி தேய்ச்சிடும். நல்லா இருக்கும். கரும்பு ஜூஸ் மாரி இருக்கும். கட்சி கட்சி சாப்பிடுவான். ஆனால் கரும்பு ஜூஸ் மாரி இருக்கும். நான் சொல்கிறது உண்மையாக போயான்னு தெரியல. நான் ட்ரை பண்ணதில்லை. நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஃபீலிங் வரும். இங்கே வந்து மலைப்பகுதிலாம் அருமையாக இருக்கும். இந்த வீட்டில் சரியாக தெரியல. நம்ம நாளைக்கு வேணால் லைவாக அந்த இடத்துல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்படியே கொல்லி பயணத்தை மேற்கொள்ளுவோம். மாவீரன், உங்கள் கணிப்பு என்ன? மழை வருமா? மழை வரும்னு நினைக்கிறீங்களா? இந்த சைடு பார்த்தா ஒருமாரி கிளியர் ஸ்கையாக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் திரும்பினா ஒருமாரி இருட்டிட்டு பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோன்னா சூரியன் இருக்குது. இந்த உனக்கு சூரியன் எப்படி வரும்னு சொன்னால், இங்கே உதயமாகி மதியம் எப்படி வந்து அப்படியே இந்த பக்கம் வந்துடுமா? என்கிட்ட இப்படி தானே சொன்ன ஃபஸ்ட்டு. சரி ஓகே, போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் மரத்தை நோக்கி கிட்ட வந்துட்டோம். இதுதான் அந்த மேங்கோட்ரு. அப்படியே இந்த சைடு திரும்பினீங்கன்னா அங்கே ஏதோ கிணறு வெட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டே நாங்கள் இங்கே வந்தோம், அப்போயே பார்த்தோம். அப்போயே வேலை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ அந்தமாரி இந்த இடத்துல நிறைய இடத்துல கிணறு, அங்கே ஒரு பார்த்தோம், அங்கே ஒரு இடத்துல கிணறு வெட்டுறாங்க. அப்படியே இங்கே எதில் பார்த்தீங்கன்னா மல்லாட்டையாக இருக்குது. மல்லாட்டையை பார்த்தோன்னே இந்த பையனுக்கு கை காலெலாம் ஊறுது. ஃபஸ்ட்டு இங்கே சவுக்கு மரம் நிறையா இருந்துச்சு. இப்போ அந்த சவுக்கு மரம் மட்டும் இருக்குது. ஓகே மாவு, இந்த பயணத்தை பற்றி எங்கடா வீடியோவில் தெரிய மாட்டேறா? இங்கே இருக்குதா? சரி, நான் லைட்டாக குடிச்சிக்கிறேண்ணா. சரி சரி பே. ஓகே சொல்லுங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தது? மல்லாட்டை உன்னை கட்டி இருக்கிறதா? சரி, வரும்போதா போகும்போதா? மல்லாட்டை தெளிவாக சாணி மெஷின் வந்ததுனால அப்படி வந்துட்டியா நீ? போகும்போதா? சரி, ஃபஸ்ட்டு மாங்காய் அடிக்கணும். பார்த்தா லைன் கம்பி இவ்வளோ கிட்டே இருக்குது. மரத்தில் ஏற முடியாது, ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. லைன் கம்பி தெரியுதா? ஸோ அது வந்து அந்த மரத்தில் ஜாயிண்டாக தான் இருக்குது. அதனால் மரம் ஏற முடியாது. எங்ககிட்ட கோலும் எதுவும் இல்லை. ஸோ கல்லால் அடிச்சு தான் மாங்காய் பறிக்க போகிறோம். கோல் இருக்குது. எங்கே இருக்குது? ஐடி கம்மியாகுது. ஏடா கூடமா பேசிட்டு இருக்காது பிரிட்டிஷ் மாரி. அந்த கோல் எட்டாது. ஸோ கல்லால் அடிச்சு தான் போடணும். கல்லுகளே ஆனால் அந்த பொறிக்கணும். அங்கே பாருங்கள், அந்த பையன் மாங்காய் சாப்பிட்டு எங்கே போட்டு வச்சுக்கிறான் பாருங்க. ஐய் டீசெண்டாக என்ன பண்ணுற? பிடிங்கிட அங்கே வந்து தனியாக இது பண்ணி எடுத்துக்கு. உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து அழகாக பிரித்து எடுத்துரு. என்ன சொல்கிறேன்? ஆல்ரெடி வீடியோவில் மாட்டாத மாரியே சொல்கிறேன். கை வலிக்குதுல, சீக்கிரம் என்ன பறிக்கிறே இல்லையா? லேசாக மூவ் பண்ணுறேன்றியா? வெயிட் பண்ணு. மல்லாட்டை திருடன் வருகிறார்.
வருகிறார். என்ன சுற்றி முற்றி பார்க்குற டெஸ்டிங்கா? ஆள் பட்டு ஐ ஒரு ஏட்டிலேருந்து பிடுங்குறான்டா அந்த பையன். பெருசாக பார்த்து பிடுங்குற பிள்ளைக்குது. ஐ என்னடா ஒரு ஏக்கர் கணக்கில் பிடின்னு வந்துடும் பிள்ளைக்குது மலாட்டியா. பச்சையாக தேர்த்துறாங்க கேப்பு. போ எவ்வளோ தூரம் தேர் இந்த மலாட்டை. வெற்றிகரமாக மலாட்டையை இந்த பையன் திருட்டான். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா மலாட்டையை 2 பேரும் சேர்ந்து தான் சாப்பிட போகிறோம். ஷேர் எனக்கும் இருக்குது. மாங்காய் அடிச்சுட்டு மலாட்டை சாப்பிட்லாமா இல்லை அப்படியே உங்களுக்கு நான் கிணறுலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வாட்டர் மெலன் தான் தர்பூசணி விதைச்சிருக்காங்க. ஒரு 4 ஏக்கர் கிட்ட தர்பூசணி தான் இருக்குது. அப்படியே நம்ம இப்போ கிணறு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கிணறு ரொம்ப கிட்டலாம் போக முடியாது, ஏன்னா நம்மளுக்கு நீச்சல் தெரியாது. ஓரளவுக்கு கிட்ட போய் உங்களுக்கு காட்ட முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன் கிணறு. ரொம்ப ஆழமான கிணறு தான், பெரிய கிணறு தான். ஓகே இதுதான் கிணறு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியலையா? அது தெரியுது, இதுதான் கிணறு. இன்னும் கொஞ்சம் கிட்ட போனோம்னா ஓகேவா. இப்போ நான் கேமராவை திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு கிணறு. ஐயோ தெரியாது. அவ்வளோ கிட்டலாம் போல, கேப் மெயின்டைன் பண்ணுறோம்பா. நீ சத்த கம்முன்னு இப்படி வாயா. நான் வண்டியை பிடிச்சிருந்தா விழுவா. ஐயோ சூத்தல பீர் அந்த வேலையை பாருவா. இருடா. இதுதான் நம்ம மாங்காய் அடிக்க வந்த மாங்காய் மரம். ஸோ இங்கே இருக்க மாங்காய் மரம் அப்படிங்கலாம் தர்பூசணி எல்லாம் சின்னதாக இருக்குது. பெருசாக இருந்தால் இந்த பையன் அதையும் தூக்கிட்டு இருப்பான். சிரிக்கிறான் பாருங்க. மலாட்டை ஆல்ரெடி நல்லா எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டான். ஓகே அப்படியே ஒரு சுற்று போடுவோம். அழுதுனே இருக்காதரா பையா. கம்னூரா என் கை நடுது போன இதில் வந்துட போகுது கிணத்துல. ஐயோ ஓகே மாங்காய் அடிக்கலாமா? யார் அதிகம் மாங்காய் அடிக்கலான்னு பார்க்குமா? சரிவா. ஏன்னா மாங்காய் அடித்து கழுத்து ஏமாண்டிலாம் அடிச்சு பாரு. நீ தூரத்துலேயே அது மாங்காய் அடிக்கலாம். அதை அடிக்கிட்டு இருந்தால் போதும். மாங்காய் கடத்துற என்ன காட்டலாம்? மாங்காய் அடிக்க ஆன் பண்ணிட்டியா? பண்ணிட்டே இல்லையா? இனிமே பயப்படக்கூடாது. இனிமே கால கிளம்பி விடணும். மண்டைக்கு ஷேக்கா நிக்குது. ஒரு மணி நேரமா ஒரு பங்காடி துப்புல இதுக்கு. கலால் அடி ட்ரை பண்ணுறேன், அப்பயும் முடியலை. ஏதாவது ஒரு டைவ் போடுறது போல. கேமரா ஆஃப் பண்ணு. அதோட சூப்பரா இருக்கும். என் பேர் ரெடி விட எப்ப ஆன் பண்ணிட்டா?
பெரிய மாங்காய் பழைய வேட்டை இங்க பாருங்க பெரிய மாங்காய் எங்க பையன் அங்க கிடைக்குதா குச்சி மாடிச்சா இந்த பையன் வேற குச்சி இருக்குது மாங்காய் மாட்டிருக்கோம் இதோட ஆஃப் பண்ணுறேன் இதோட இந்த சேனல் முடியுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் அடிச்சு டயர்ட் ஆகிட்டோம் கல் எத்தனை சொன்னால் பெரிய பெரிய கல்லை எத்தனை வந்துட்டான் ஆள் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டு இப்போது மலாட்டை சாப்பிட்டு எனர்ஜி ஏற்றோம் நான் கல் பொறிங்க வந்துட்டேன் நீ எத்தனை அந்த கல்லெல்லாம் காட்டி இப்போ எப்படி எடுத்து வந்துடும் பார்ப்போம் ஓகே இதுதானே கல்லுக்கு அழகு இந்தமாரி கல் எடுத்து வந்தால் பரவாயில்ல மலாட்டை சாப்பிட்டுந்தா ஓகே கடுக்கு அடிக்கலாமா மலாட்டை எப்படி இருக்கு திருட்டு மலாட்டை டேஸ்ட்டாக இருக்குன்றியா ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகலாமா நான் மலாட்டு திறன் நம்பிடாது போய் தான் போகுது முக்கிய அடிச்சதுல எத்தனை மாங்காய் அடிச்சிருக்க ஒரு 7-8 மாங்காய் எங்கே இருக்கா ஓகே இதுதான் எங்களால் முக்கிய அடிக்க முடிஞ்சது 8 மாங்காய் அடிச்சிருக்கோம் மலாட்டைகள் எண்ணிக்கை இல்லாமல் எதிரடிக்கிறோம் அதாவது நம்ம மாவீரன் ஒரு திறமையை காமிச்சு மலாட்டை எடுத்திருக்காரு இதோட பயணத்தை முடிச்சுக்கோமா நாளைக்கு காலைல கோழி பயணம் வருமா ஓகே see you in the next video bye 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 இடம் வந்து சுற்றி பார்க்க பயங்கரமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஐயோ சொன பிடுங்க போகுதுன்ற வீட்டுக்கு போனதா போயா ஆமாம் குளிச்சு தான் ஆகணும் அந்த செடியை பற்றி உங்களுக்கு தெரியுமா அதாவது இதை நீங்கள் பிடிங்க இப்படியே வச்சுரு அவன் காலை அப்படியே வச்சுருங்க சட்ட கம்முன்னு இது பண்ணாமல் அப்படியே ஒரு காலை கீழே காலை வச்சு பேண்ட்டை வச்சு மறைக்கிறான் பாரு கேமராவை பேண்ட்டை தூக்கு அடங்க ஓகேவா ஸோ இந்த செடி உங்களுக்கு தெரியுமா ஸோ இதுதான் செடி அதாவது இப்படி பிடிச்சி இப்படி அடிச்சனா தாத்தா அடி தலையில் அடியா ஸோ இன்னொன்று காட்டுறேன் தூரல் போட ஆரம்பிக்குது வீட்டுக்கு கிளம்பணும்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தெரியுமா உனக்கு ஒன்றா இந்தாங்க உங்களுக்கு ஒன்றுங்க இந்தாங்க இதை வந்து இப்படி பிடிச்சி அப்படியே இப்படி வச்சு இந்த பையன் தலையிலே அடிக்கணும் ஓகேவா ஓகே நான் இப்போ கரெக்டாக கேமரா அடி போடுறேன் நீ கால் ஆட்டாமல் இரு கையெல்லாம் சொன்ன போடுறது ஐஸ் விட்டா நீ தெளிவாக பண்ணலாம் முக்கா பேண்ட் பேர் முழு கை போட்டுன்னு வந்துட்டு ஓகே see you in the next video bye bye see you it's me ES Dev and கூட யார் இருக்குதுன்னா மாவீரன் மாவு இதோட இந்த வீடியோ கேன்சல் ஆகுது